Okay guys, our next topic is marginal efficiency of investment. Okay, so marginal efficiency of investment க்கும் கேபிட்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ marginal efficiency of கேபிட்டலில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் ஆட் பண்ணுறப்போ வர ப்ராஃபிட் தான் வந்து marginal efficiency of capital. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, marginal efficiency of இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அதிலிருந்து வர அவுட்கம், அதிலிருந்து வர ரிட்டர்ன் தான் வந்து marginal efficiency of investment. Okay, so MEI is expected rate of return on investment as additional unit of investments are made under specified conditions and over a period of time அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ expected rate of return on investment, ஒரு அடிஷ்னல் யூனிட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதிலிருந்து கிடைக்கிற ரிட்டர்ன், அதிலிருந்து கிடைக்கிற அவுட்புட் தான் வந்து marginal efficiency of investment. அது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வர இன்கம், எப்போ எந்த இன்கம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து வர இன்கம் தான் வந்து marginal efficiency of investment. ஓகே, ஸோ வென் காஸ்ட் ஆஃப் borrowing இஸ் ஹை. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த காஸ்ட் ஆஃப் borrowing ஹைனா என்ன, நம்ம வந்து லோன் வாங்குறப்போ நமக்கு எப்போல்லாம் வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் அந்த சுச்சுவேஷன் தான் வந்து காஸ்ட் ஆஃப் borrowing. ஓகே, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ பிஸ்னஸஸ் ஆர் லெஸ் மோட்டிவேட்டட் டு borrow மணி அண்ட் மேக் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நமக்கு வந்து லோன் வந்து வாங்குறப்போ அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லைனா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கம்மியான பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து என்னாகும், ரெடியூஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் marginal efficiency of investment and marginal efficiency of capital and marginal efficiency of investment டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ MEC is based on given supply price for capital. ஓகே, ஸோ given supply price for capital அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம கேபிட்டல் நம்ம முதலீடுலேருந்து வர அந்த சுச்சுவேஷனில், அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ, நம்ம போட்ட முதலீட்டுக்கு அதுக்கு வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பேஸ் பண்ணி பார்த்தோன்னா அதுதான் வந்து MEC. whereas MEI is based on induced change in price due to change in demand for capital. ஸோ induced change அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ induce change in price due to change in demand. ஓகே, ஸோ டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆக இப்போ நம்ம வந்து இந்த பேண்டமிக் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட மாஸ்கோட ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது இல்லையா. இதே வந்து நம்ம வந்து பேண்டமிக் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது யாரும் வாங்கவும் மாட்டாங்க அண்ட் அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து இன்டியூஸ்டு சேஞ்ச். ஓகே, அந்த ஒரு டிமாண்ட், அந்த ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அந்த ஒரு பொருளுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அதுதான் வந்து இன்டியூஸ்டு சேஞ்ச் இன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதில் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த marginal efficiency of investment இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் induced change in the price due to change in the demand for the capital. ஓகே, ஸோ நம்மளோட கேபிட்டலுக்கு வந்து சேஞ்ச் வந்து நம்மளோட கேபிட்டலுக்கு வந்து டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகுறப்போ அதிலிருந்து வர அதுதான் வந்து MEI. ஓகே, I'll repeat it again. ஸோ induced change in the price. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாஸ்கோட ப்ரைஸ் வந்து இன்டியூஸ்டு சேஞ்ச், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருந்து நம்ம வாங்குகிற இந்த மாஸ்கோட விலை தான் வந்து இன்டியூஸ்டு சேஞ்ச். ஓகே, ஸோ அதோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தட் இஸ் marginal efficiency of investment. And next point is it represents the rate of return on all successive units of capital without regard to existing capital. ஓகே, ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சக்ஸஸிவ் யூனிட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ணுற யூனிட், நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா 2-3 தறி வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து அதிலிருந்து வர ரிட்டர்ன் மட்டும்தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 10 தறி ஓடிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதிலிருந்து வர ரிட்டர்ன் வந்து நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். ஓன்லி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து வர லாபம் தான், அதிலிருந்து வர ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து MEC. whereas MEI shows the rate of return on just those units of capital over and above the existing capital stock. Okay,
இந்த MEI அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா யூனிட் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம 10 தறி ஓடுதுன்னா அந்த 10 தறியிலிருந்து வர அவுட்கம் தான் வந்து நம்ம வந்து இதில் கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ த கேபிட்டல் ஸ்டாக் இஸ் டேக்கன் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் த டயக்ராம். ஓகே, ஸோ நம்ம டயக்ராமில் வந்து கேபிட்டல் ஸ்டாக் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருப்போம், அண்ட் இங்கே வந்து அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருப்போம். ஓகே, ஸோ MECயில் வந்து கேபிட்டல் ஸ்டாக் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து மென்ஷன் பண்ணுவோம், அண்ட் MEIயில் வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஏ ஸ்டாக் கான்செப்ட் அண்ட் இட் இஸ் ஏ ஃப்ளோ கான்செப்ட். ஓகே, ஸோ ஸ்டாக்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸ்டாக்னா வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா அதுதான் வந்து ஸ்டாக். வெராஸ் ஃப்ளோ கான்செப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோன்னா அதுதான் வந்து ஃப்ளோ கான்செப்ட். Okay, and the last point is it determines the optimum capital stock in an economy at each level of interest rate. So optimum na enna appdin pathina maximum capital stock. ஓகே, நம்ம எக்கானமியில் வந்து மேக்ஸிமமாக வந்து எவ்வளோ கேபிட்டல் எவ்வளோ முதலீடு இருக்குது எல்லா ஒவ்வொரு இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, அதே வந்து அடுத்த ஒரு 2040 பார்த்திங்கன்னா அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். எல்லா வருஷத்துலேயும் லைக் எல்லா பீரியட் ஆஃப் டைம்லேயும் இன்ட்ரெஸ்ட் லெவல் எவ்வளோ இருக்குது, அப்போ அந்த பீரியடில் எவ்வளோ நம்மளுக்கு கேபிட்டல் நம்ம எக்கானமியில் இருக்குது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறோன்னா அதுதான் வந்து MEC. Whereas MEI determines the net investment of the economy at each interest rate given in the capital investment. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து நெட் டோட்டலாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எக்கானமியில் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தகுந்த மாதிரி அங்கேருந்து வர நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் MEI. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் MEC அண்ட் MEI. ஸோ இந்த கான்செப்டில் யாருக்காவது ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் புரியல அப்படின்னா வந்து யூ கேன் கால் மீ. ஓகே, தேங்க்யூ.